அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, காஸ் சீடல் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ரூபின் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். ஸோ இங்க குடுத்திருக்கிற இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டயகனலி டாமினன்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும். டயகனலி டாமினன்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஸோ இங்க இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 11, இந்த இடத்துல 12 இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு டயகனல். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 8 இருக்கு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம எக்ஸ பார்க்கணும். இங்க வந்து -3 இருக்கு. இங்க வந்து 2 இருக்கு. அப்ப 8 கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து லோயஸ்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஓகே. செகண்ட் ஈக்குவேஷன்ல y பார்க்கணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து எக்ஸ், ஒய், இசட் வச்சுக்கலாம். இது வந்து 11, இது வந்து -1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல y வந்து டாமினன்ட்டா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 11 வந்து தான் அதிகமான நம்பர். 4ம் -1ம் நமக்கு கம்மியான 11ஓட கம்மியான நம்பர். அப்போ நம்ம இதுவும் செகண்ட் ஈக்குவேஷனும் நமக்கு டயகனலி டாமினன்ட்டா இருக்கு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா 6, 3, 12 அப்படின்னு நமக்கு இருக்கு. இப்போ இதுல தேர்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 12 அதாவது இசட்டோட வேல்யூ பார்க்கணும். இசட்டோட வேல்யூ பார்க்கும்பொழுது நமக்கு எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூவும் நமக்கு கம்மியா இருக்கு. அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல வந்து நமக்கு எல்லாமே வந்து நமக்கு கரெக்ட்டா டயகனலி டாமினன்ட்டா இருக்கிறதால, நம்ம வந்து காஸ் சீடல் மெத்தட் ப்ராசஸ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் குடுத்திருந்தாங்க இல்லையா? அத நம்ம ரீரைட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ரீரைட் பண்ண போற ஈக்குவேஷன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 8x - 3y + 2z = 20 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ அந்த பக்கம் கொண்டு போகலாம். -3y வந்து +3y ஆகும். +2z -2z ஆகும். அடுத்து எக்ஸ் இங்க இருக்கட்டும். இப்போ 8ம் எக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 8 அந்த பக்கம் போனா நமக்கு டிவைட் ஆகும். அப்போ 1/8 20 + 3y - 2z. இத நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா 4x + 11y - z = 33. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் வச்சு நம்ம வந்து இங்க வச்சிருந்தோம் இல்லைங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல y மட்டும் இங்க இருக்கட்டும். ரிமைனிங் இருக்கிறதுல அந்த பக்கம் கொண்டு போலாம். +4x வந்து -4x ஆகும். -z வந்து +z ஆகும். ஸோ அதே மாரி y இங்க இருக்கட்டும். இந்த 11 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிட்டா 33 - 4x + z. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனா நமக்கு இருக்கட்டும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். 6x + 3y + 12z = 35. இப்போ போனது ஈக்குவேஷன்ல y எடுத்தோம். இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன்ல z எடுத்துப்போம். 12z மட்டும் இங்க இருக்கட்டும். ரிமைனிங் இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போலாம். +6 - 6x ஆகும். +3y - 3y ஆகும். z = 1/12. 35 - 6x - 3y. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்ராக்ஸிமேஷனுக்கு நம்ம போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ 0 எடுத்துக்க போறோம். அதை இந்த ஈக்குவேஷன்ல நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன்றதால அதை இண்டிகேட் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ், ஒய், இசட் = 0ன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ 1/8 20 + 3 × ஒய்யோட வேல்யூ 0 - 2 இசட்டோட வேல்யூ 0. ஸோ இது போயிடுச்சுன்னா 20/8 வந்து நமக்கு எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 2.5. 28ஆல டிவைட் பண்ணும்போது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 1/11 33 - 4. இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா, காஸ் சீடல்ல ப்ரீவியஸா எந்த வேல்யூ வருதோ அதுதான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல x = 0ன்னு குடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம அங்க யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரீசன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5. அத தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே காஸ் சீடல்ல நான் ஒரு 11 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்னும். இப்போ எக்ஸோட வேல்யூ 2.5 தான். 2.5 + இசட்டோட வேல்யூ 0. ஏன்னா இசட் புதுசா நம்ம எந்த வேல்யூமே கண்டுபிடிக்கல. இப்போ 1/11 33 மைனஸ் இது வந்து 10 ஆயிடும். அப்போ 33லேருந்து 10 போச்சுன்னா 23/11 y ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 2.0909.
இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த z of 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 1/12 35 minus 6 into xோட வேல்யூ 2.5 minus 3 yோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 2.0909. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 13.7273 அப்படின்ற ஆன்சர் வரும். இதை 12ஆல் டிவைட் பண்ணும்போது z of 1ஓட வேல்யூ 1.1439. ஸோ இதுதான் வந்து z-ஓட வேல்யூ. ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் அப்ராக்சிமேஷனுக்கு வந்திருக்கோம். செகண்ட் அப்ராக்சிமேஷனில் ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனில் கொடுத்த வேல்யூ தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/8 செகண்ட் அப்ராக்சிமேஷன்றதால் இங்கே 2 20 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒயோட வேல்யூ 2.0909 minus 2 z-ஓட வேல்யூ 1.1439. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 23.9848ன்னு வரும். ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து நமக்கு 2.9981 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது y ஆஃப் 2ஓட வேல்யூ போகலாம். 33 minus 4. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இந்த 2.9981 இல்லைங்களா, அதுதான் ரீசன்ட் வேல்யூ தான் வந்து நம்ம எழுதிக்கணும். ஸோ 2.9981 ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 1.1439. இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு 33லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 22.1515 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை 11ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா y ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 2.0138 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வரும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், z ஆஃப் 2ஓட வேல்யூ போகிறோம். 1/12 35 minus 6 into xோட வேல்யூ வந்து 2.9981. இந்த ஐட்ரேஷன்லேயே கண்டுபிடிச்ச வேல்யூ. yயோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 2.0138. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு 35லேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 10.97 வரும். 10.97 12ஆல் டிவைட் பண்ணும்போது z ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து நமக்கு 0.9142ன்னு வரும். இப்போ நமக்கு 2 ஐட்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 2 ஐட்ரேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனையும் செகண்ட் அப்ராக்சிமேஷனையும் செக் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 2.5, எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 2.9981. அதுக்கப்புறமா y ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 2.0909, y ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 2.0138. அடுத்து z ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 1.1439. இது வந்து z ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 0.9142. ஸோ இப்போ செக் பண்ணோம்னா நமக்கு வந்து இது ஓகே, இது ஒரு 2ன்னு வருது, இது வந்து 2ன்னு நமக்கு வருது. ஸோ இது வந்து நமக்கு சரியாக வரல. அதனால் நம்ம இன்னொரு அப்ராக்சிமேஷன், அதாவது தேர்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷன் வந்திருக்கோம். ஸோ 1/8 தேர்ட் அப்ராக்சிமேஷன்றதால இந்த இடத்துல 3 20 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 2.0138. அதாவது இது வந்து லாஸ்ட் செகண்ட் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ வந்து 0.9142. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 24.213 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் 3உடைய வேல்யூ வந்து நமக்கு 3.0266 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அடுத்தது y ஆஃப் 3 1/11 33 minus 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ இப்போ யூஸ் பண்ண இந்த வேல்யூ தான், ரீசன்ட் வேல்யூஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 0.9142. இப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 21.8077 வரும். இப்போ இதை 11ஆல் டிவைட் பண்ணும்போது y ஆஃப் 3உடைய வேல்யூ வந்து நமக்கு 1.9825 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம z ஆஃப் 3க்கு வரலாம். 1/12 35 minus 6 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 3.0266 minus 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1/12 10.8927
divided by 12. அப்போ z of 3 உடைய வேல்யூ வந்து 0.9077. இப்போ தேர்டு அப்ராக்சிமேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். எந்த அப்ராக்சிமேஷன் கூடனா செகண்ட் அப்ராக்சிமேஷன் கூட கம்பேர் பண்ணுவோம், செகண்டையும் தேர்டையும். ஸோ எக்ஸ் ஆஃப் டூ, ஒய் ஆஃப் டூ, இசட் ஆஃப் டூவோட வேல்யூஸ் நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 2.9981, 2.0138, 0.9142. இப்போது எக்ஸ் ஆஃப் த்ரீ, ஒய் ஆஃப் த்ரீ, இசட் ஆஃப் த்ரீ உடைய வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 3.0266, 1.9825, 0.9077. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வருது. ஸோ அடுத்த அப்ராக்சிமேஷன் நம்ம போகலாம். இப்போ நம்ம ஃபோர்த் அப்ராக்சிமேஷன் வந்துட்டோம். ஃபோர்த் அப்ராக்சிமேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். 20 + 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 1.9825. இது வந்து தேர்ட் அப்ராக்சிமேஷனில் போட்ட வேல்யூ. இசட்டோட வேல்யூ வந்து 0.9077. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 24.1321 வரும். இதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் 4உடைய வேல்யூ 3.0165 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். அடுத்தது 1/11, 33 - 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 0.9077. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1/11, 21.8417 வரும். இந்த வேல்யூ 11ஆல் டிவைட் பண்ணும்போது ஒய் ஆஃப் 4உடைய வேல்யூ வந்து 1.9856 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது இசட் ஆஃப் 4ஓட வேல்யூ. ஸோ 1/12, 35 - 6 இன்ட்டு 3.0165 - 3 இன்ட்டு 1.9856 ரீசன்ட் வேல்யூ. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 10.9441 வரும். இதை 12ஆல் டிவைட் பண்ணும்போது இசட் ஆஃப் 4உடைய வேல்யூ வந்து நமக்கு 0.912 வரும். இப்போ 4 அப்ராக்சிமேஷன் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம். ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் கூட நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போது தேர்ட் ஐட்ரேஷனையும் ஃபோர்த் ஐட்ரேஷனையும் செக் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் 3 உடைய வேல்யூ 3.0266, ஒய் ஆஃப் 4 எக்ஸ் ஆஃப் 4 உடைய வேல்யூ இங்கே 3.0165, ஒய் ஆஃப் 3 உடைய வேல்யூ 1.9825, ஒய் ஆஃப் 4 உடைய வேல்யூ 1.9856. நெக்ஸ்ட் இசட் ஆஃப் 3 உடைய வேல்யூ 0.9077, இசட் ஆஃப் 4 உடைய வேல்யூ 0.912. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 3, இங்கே 3.0, 3.0. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம 3.3ன்னு எடுத்துக்கலாம். 3.01 அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒய்யோட வேல்யூ 1.9, 1.98 இருக்கா? அப்போ ஒய்யோட வேல்யூ 1.98ன்னு எடுத்துக்கலாம். இசட்டோட வேல்யூ வந்து 0.9, 0.9 இருக்கு இல்லையா? அதனால 0.9 எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு சிமிலராக வரதால நான் வந்து இந்த சம்மை இதோட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அக்யூரேட்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் 3 டிஜிட் உங்களுக்கு சேமாக வரணும்னா இன்னும் 2-3 சில அப்ராக்சிமேஷன் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து இதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.